வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. சில பேருடைய உபதேசங்கள் டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கை முறையும் நமக்கு பல காரியங்களை, ஆவிக்குரிய உண்மைகளை, வழிகாட்டுதலை, செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இந்த வசனத்தில் அதிகாலை இருட்டோடே புறப்பட்டு வனாந்திரமான இடம், ஜெபம், இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிகாலை இருட்டோடே, காலையிலேயே முதல் வேலையாக நான் செய்ய வேண்டிய காரியம் அந்த நாளிலே ஆண்டவரோடு பேசுவது. புறப்பட்டு ஆயத்தம், ஜெபிப்பதற்கு முன்பதாக என் தூக்கமெல்லாம் கலைய வேண்டும், சரியான இடத்திலே அமர்ந்து நான் ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். ஆயத்தம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வனாந்திரம். ஏன் வனாந்திரத்துக்கு போறார் ஆண்டவர்? அமைதியான, யாரும் என்னை எளிதில் அணுக முடியாத, கவன சிதறல் இல்லாத ஒரு இடம், யாரும் என்னை தொந்தரவு பண்ண முடியாத, ஆண்டவரோடு மனம் விட்டு பேச, கவனம் சிதறாமல் இருப்பதற்கு ஏற்ற இடம் வனாந்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஜெப வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அதிகாலை முதல் வேளை ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே, அதான் முக்கியமான காரியம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆயத்தம், வனாந்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நான் அமைத்து ஜெபிக்கிறேனா? அதான் முக்கியம் இல்லையா? சரி, எல்லோருமே அதிகாலையில் ஜெபிக்க நாம் விரும்புகின்றோம். ஏன் அதிகாலையிலே ஜெபத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்க. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கிருபை என்றால் நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அன்பு, அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்லுவார்கள். பெலன் என்றும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய புதிதான பலன் காலையிலே வருகிறது. புதிதான பலன் எனக்கு தேவையா? காலைதோறும் புதியவைகள். காலையில் எந்திரிச்ச உடனே அதே பழைய படுக்கை தான், அதே பழைய சூரியன், அதே பழைய வெப்பம், எல்லாமே பழசு தான். இதில் என்ன புதிதாக இருக்கிறது? 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்ற புதிய சூழ்நிலைகள், புதிய போராட்டங்கள், புதிய சீதோஷண நிலை, புதிய சோதனைகள், இவைகளெல்லாம் புதியவைகள். 2வது, நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், ஒருவேளை பழைய மனிதர்களையே நாம் சந்தித்தாலும் கூட அவர்கள் நேற்று இருப்பதை போல இன்றைக்கு இருப்பதில்லை. அப்போ எல்லாமே நான் புதிதான காரியங்களைத்தான் சந்திக்க போகிறேன். ஆண்டவரே, எனவே எனக்கு புதிய பலன் தேவை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவைகள். அன்பானவர்களே, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சீஷர்களை அழைக்கிறார், ஜெப ஆலயத்திலே உபதேசிக்கின்றார், அசுத்தாவை பிடித்த மனிதனை சுகப்படுத்துகிறார், பேதுருவினுடைய மாமியாரை சுகப்படுத்துகிறார். மாலையிலே நிறைய கூட்டம்,
உபதேசிக்கின்றார், சுகப்படுத்துகின்றார். நைட்டு எத்தனை மணிக்கு படுக்க போனாரு தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில் இருட்டோடே. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரோடு பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? என் முதல் வேளை, முதல் சந்திப்பு ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு மனிதர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், எழுந்தவுடன் ஜெபிக்காதீர்கள், ஜெபிப்பதற்காகவே எழுந்திரியுங்கள். அப்ப நான் படுக்கும் பொழுதே என்னுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? சீக்கிரமாய் எழுந்து ஆண்டவரோடு பேச வேண்டும். ஸ்டீட்டி ஸ்டட் மிஷனரியாக ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்தவர். தென் ஆப்பிரிக்காவிலே கடைசியாக ஊழியம் செய்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே தினமும் 3 மணிக்கு அவர் எழுந்து விடுவாராம். 3 மணியிலே இருந்து 6 மணி வரைக்கும் ஆண்டவரோடு, 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தூக்கம், 7 மணிக்கு எழுந்து தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஜார்ஜ் முல்லர் விசுவாச வீரன், அவர் சொல்லுகிறார், நான் 60 வருடங்களாக 5 மணிக்கு எழுந்து விடுவேன். செம்புல குளிர்ந்த தண்ணீர் வைத்திருப்பேன். எழுந்தவுடன் முகம் கழுவி விட்டு அவரோடு நான் பேச ஆரம்பித்து விடுவேன். அன்பானவர்களே, இந்த ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதிகாலை நேரங்களை நான் தவறவிடக்கூடாது. ஜெப நேரம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்லுவது என்ற பாரம்பரிய சிந்தனையில இருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரோடு மனம் விட்டு பேசுவது, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, இதெல்லாம் ஜெப நேரங்கள் தான். அன்பானவர்களே, என்னுடைய ஜெப நேரத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவே ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம்? எனக்கு அதிகாலைகள் வேண்டும், ஆயத்தங்கள் வேண்டும், மனாந்திரம் போன்ற என்னை யாரும் அணுக முடியாத, என் கவனங்கள் சிதறாத இடம், சூழ்நிலை எனக்கு வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும், ஆற அமர வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது நானும் இயேசுவும் தனித்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெப நேரங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நேற்று உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.